वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்து கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भजेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपं प्रसीद देवेश जगन्निवास। किरीटिनं गतिनं चक्रहस्तं इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின்
அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். அதிருஷ்டபூர்வம் ஹ்ருஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தரிசய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம் இச்சாமி த்வாம் திரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பார்த்தான் பெருமாளை, ஒன்றுமே புரியல அவனுக்கு. நம்ம நிஜமாகவே பெருமாளை தான் சேவிக்கிறோமா இல்லை வேறு ஏதாவது வந்துடுத்தான்றதால அளவுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு பிரமம், ஒரு மயக்கம், ஒரு பயம் வந்துடுத்து. இன்னொரு நாம் பார்த்தோம்னா, சகஜமாக சாமான்யமாக சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கச்சு அவர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெரிய ரூபத்தை எடுத்து ஒரு பிரம்மாண்டத்தை காண்பிச்சார்னா அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது இல்லையா? பிரமிப்பு இருக்கட்டும் ஒரு பக்கம், அதை விட அதிகமாக வரக்கூடியது பயம்தானே. ஐயோ என்ன இது, என்ன ஒன்றும் புரியவே இல்லையா, என்ன திடீர்னு இப்படி ஒரு ரூபம் ஒன்று காண்பிக்கிறதே என்ன தெரியலையேன்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்துடும். அதனால் பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறான், எனக்கு பெருமாளே நான் ஏதோ ஆசைப்பட்டேன் உன்னை சேவிக்கணும்னு, ஆனால் ஹான்னு வாயை திறக்கிற, உள்ள நெருப்பாக போகிறது, அப்படியே நெருப்பு ஜுவாலை கக்கிற, வாய்க்குள்ளே எல்லாரும் உள்ளே போயிட்டுருக்கா, மொத்தத்தையும் கண்டித்து சாப்பிட்டுருக்கா. ஐயோ ஐயோம்மா, இந்த விஸ்வரூபத்தை என்னால் மறக்கவே முடியலப்பான்ட்டான். அன்பிலீவபிள் அப்படின்ட்டான், என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த விஸ்வரூபத்தை அப்படின்ட்டான். அதுக்கு என்ன பண்ணலாம், பேசாமல் நீ பழையபடி 4 திருக்கையோட சாதாரண கிருஷ்ணனாக இந்த குதிரை ஓட்டுற சாரதியாக எனக்கு சேவை சாயி போதுருன்ட்டான். அதிருஷ்டபூர்வம் ஹ்ருஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே பயேன ச பிரவ்யதிதம். ஐயோயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, கை காலம் உதறது. என்ன பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தரிசய தேவ ரூபம். அப்போ உன்னுடைய திவ்ய திறமையை நீ காமி, உன்னுடைய அந்த விசேஷத்தை காமி, உன்னை காமி, உன்னை சேவை பண்ணி வை. பெருமாளை சேவை பண்ணி வைக்கணும்னா யாரை சேவை பண்ணி வைக்கணும், பெருமாள் தான் சேவை பண்ணி வைக்கணும். அர்ச்சக்காரர்களை கேட்குறதோ இல்லை அங்கே இருக்கிற தக்காரை கேட்குறதோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பேஷ்காரை கேட்குறதோ அவசியம் இல்லைன்ட்டு அர்ஜுனனையே கேட்கணுன்ட்டான். ததேவமே. இப்போ நாமளே நினைக்கிறோம், இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறோம், பெருமாள் சேவிக்கிறதுக்கோசரம் போகிறோம், ஒரே கும்பலாக இருக்குது, காஞ்சி கருட சேவை உற்சவம்ன்றா ஒரே கும்பலாக இருக்குது, நமக்கு போக முடியுமானார். பெருமாளே நீ சேவை கொடுக்கணும்னு நினச்சா நீ சேவை கொடுக்க போகிற, இல்லை இன்றைக்கி உன்னுடைய சேவை கிடையாது, நீ திருவுள்ள பற்றினா நீ சேவை கிடையாது, அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம். அதுக்குள்ளே பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறான். அது மாதிரி அதிருஷ்டபூர்வம் ஹ்ருஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே. பயேன, அந்த பயத்தினால மனசில் அப்படி நடுங்கிறது, கலகலத்து போயிடுத்து. ததேவமே தரிசய தேவ ரூபம். ஹேர் தேவதேவா, தே ரூபம் தரிசதே தரிசய. என்னது, பிரசீத தேவேஷ ஜெகன் நிவாச கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் திரஷ்டுமஹம் ததைவ. நல்ல அழகாக கிரீட்டத்தோட, கையில் அழகாக ஒரு கதை வச்சுண்டு, ஒரு சக்கரத்தோட, சங்கத்தோட, சதுர்புஜத்தோட நீ சேவை சாதிப்பல்ல, அந்த மாதிரி தனைவ ரூபேன சதுர்புஜேன சகசிரபாஹோ பவ விஸ்வமுகூர்த்தே. அது சௌமிய ரூபம், அதை சேவிக்கணும், அதை சேவிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சௌமியமான ஒரு ரூபம், அழகாக சங்க சக்கரத்தோட ஜம்முன்னு இருந்துட்டு சாரதியாக எப்பொழுது போல் ப்ளசண்ட்டாக, உன்னை பார்த்தாலே பயம் வராத மாதிரி அந்த ரூபத்தில் சேவிக்கணும். இல்லை, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அன்றைக்கி ஒரு பெரிய முரட்டுத்தனமான ஒரு ரவுடி பிடிச்சிருக்கார், போட்டு அவனை நொங்கி, அதாவது ஏதோ அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணுமோ இல்லையோ, அப்போ தானே அவன்கிட்ட அந்த உண்மையெல்லாம் வாங்க முடியும். அடிச்சுட்டு அது மாதிரி அவன் ஏதோ உண்மையை சொல்லலையோ இல்லை சொன்னதெல்லாம் பயங்கரமான விஷயமோன்னு தெரில, அந்த கோபத்தோடையே ஆற்றுக்கு வர்றார்.
பசங்கள்லாம் அன்றைக்கி பசங்களில் யாரோ ஒரு பையனுக்கு ஒரு பிறந்த நாள் அன்றைக்கி எல்லோரும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்பா வரேன்னாரே, அப்பாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். புட்டுன்னு புல்லட்டில் வர செம்ம கோபத்தில் இருக்கார், செம்ம கடுப்பில் இருக்கார். அகெயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு டாக்குன்னு உள்ளே வந்தோடனே அவள் அம்மா பார்க்குறா, யார் அவருடைய ஒய்ஃபு பார்க்குறா. என்னண்ணா நீங்கள் நாளும் கிழமையாக குழந்தையெல்லாம் பார்த்து காத்துட்டுருக்கு, எல்லாம் சந்தோஷமாக உங்களுக்கோசரம் சிரிச்சுன்னு உட்காந்துருக்கா, நீங்கள் நல்லா மூஞ்ச இப்படி கடு சிரிச்சுட்டு வச்சுட்டு வியர்த்து விறுவிறுத்து இப்படி இருக்குல்ல. எனக்கு என்ன ஆஃபீஸில் அவ்வளோ பிரச்சனை தெரியுமா, இன்றைக்கி ஸ்டேஷனில் ஒரு முக்கியமான ரவுடியை பிடிச்சேன், போட்டு அவனை அடி அடிச்சுட்டு வந்திருக்கான். அவன் ஒன்றும் உண்மையாக சொல்ல மாட்டேன்றான், எவ்வளோ பெரிய கேஸ் தெரியுமா அது, எனக்கு புத்தியில் அதில் இருக்கிறார். சரி உங்கள் ஆஃபீஸ் சமாச்சாரம்லாம் தெரியும், உங்கள் ஸ்டேஷனில் நித்தியம் அடிதடி, நித்தியம் கொலை நித்தியம் எல்லாம் தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டராக எல்லாத்தையும் காரியத்தை தான் பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைக்கி இப்போ நீங்கள் ஆதுக்குள்ளே வந்துட்டு குழந்தைகள்லாம் காத்துட்டுருக்கு, அவெல்லாம் எதுக்காக காத்துட்டுருக்கா, அவங்களுக்கோசரம் காத்துட்டுருக்கா. நீங்கள் போய் முதல்ல இந்த உங்கள் யூனிஃபார்மெல்லாம் கைட்டி போட்டுட்டு நன்னா மூஞ்சலாம் அலமி நன்னா நெத்திக்கிட்டு அழகாக ஒரு வேட்டி உடுத்திட்டு ஜாலியாக பசங்களோட சிரித்து பழகி சகஜமாக உள்ளே வாங்கும். கடுகடு சிரிச்சுன்னு வராதிங்க. உங்களுடைய அந்த ஆஃபீஸ் டென்ஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் டென்ஷன்லாம் அங்கே கைட்டி போட்டு இப்படி நீங்கள் ஜாலியாக வாங்கும். அப்போ தான் பசங்களுக்கு கிட்ட வருவா, சந்தோஷப்படுவா. இப்படி போய் நீங்கள் நின்றீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஐயோ அப்பா பக்கத்தில் நம்ம நிற்க வேணாலும் பயந்து ஓடி போய்டுவோம் எல்லோரும். அது மாதிரி பண்ணாதீங்க நீங்கள். அப்படின்னே என்ன பண்ணுறான், டக்குன்னு உள்ளே போகிறான், ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறான், அழகாக ஒரு வேஷ்டி உடுத்தின்னு ஜம்முன்னு வெளில வரான். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இல்லை ஒரு பேண்ட்டு சொக்கா, சாதாரண ஒரு பேண்ட்டு சொக்கா போட்டுக்கிறான், வேஷ்டி கூட உடுத்திக்கல வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண பேண்ட்டு சொக்கா போட்டுக்கிறான், சௌமிய ரூபம், ஹோம்லியாக இருக்குது, பசங்கள்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே ஆஃபீஸ் மீட்டு கூட அதே ஸ்டேஷனில் வர மாதிரி இப்போ யார் அங்கே அப்படின்னு அந்த கையில் லட்டிலாம் வச்சுன்னு வந்தால் எப்படி இருக்கும். இந்த அர்ஜுனுடைய ஸ்டேட்டஸையும் என்ன வசுதேவருடைய ஸ்டேட்டஸையும் பாருங்க. குழந்தை பிறக்கிறது, வசுதேவர் தேவகிக்கு சிறைச்சாலையில் குழந்தை பிறக்கிறது. தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ நள்ளிருட்கள் தோன்றிய எந்தை பெருமான் என்று இரவு பொழுதில் அந்த பெருமாள் ஆவிர்பவித்தார். தேவகி வசுதேவர் பெருமாளை சேவிக்கிறார். அதுவரை தேவகி கர்ப்பம்ன்றதாக அந்த தேவகியினுடைய கர்ப்பம் அப்படியே வளர்ந்திருந்தது. இப்போ கிருஷ்ணன் எதிர சேவை சாதிக்கிறான், காட்சி கொடுக்குறான். அவன் ரெண்டு பேருக்கும் சிறைச்சாலையில் தேவகி வசுதேவருக்கு கிருஷ்ணன் நேர காட்சி கொடுக்குறான், ஆனந்தமாக சேவிக்கிறான் தேவகி வசுதேவரும். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தளம் உத்தாமகாஞ்சங்கண கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககரார்யுதாயுதம் சங்கம் சக்கரம் கதை பத்மம் இப்படி அற்புதமான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அழகியதான பலவிதமான வஸ்திரங்கள், பலவிதமான ஆபரணங்கள் இவற்றையெல்லாம் சாற்றிக்கொண்டு அந்த இருள் சூழ்ந்த சிறைச்சாலையில் இருளை அகற்றும் ஒளியோட கோட்டி சூரியனைப் போல பிரகாசித்து கொண்டு கிருஷ்ணன் சேவை சாதித்தான். தேவகி வசுதேவர் அவனை சேவித்தார். சேவித்த மாத்திரத்தில் அவர்கள் கைகளில் கால்களில் கட்டப்பட்டிருந்த இரும்பு சங்கிலிகள் பட்டு என்று வெடித்து தெரித்தன. தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்று அந்த பெருமாள் சேவை சாதிச்சார். ஆச்சரியமாக சேவிச்சா, விழுந்து விழுந்து சேவிச்சா, பிரதட்சணங்கள் பண்ணா, பிரணாமங்கள் பண்ணா. பிரபோ 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 என்று வாய் வெறுவினார்கள். மேனி சிலிர்த்தது, கண்களிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் பெருகியது, குரல் தழுதழுத்தது, நடுங்கியது அவர்களுக்கு அவர்களுடைய தேகம். இப்படியெல்லாம் அந்த கிருஷ்ணனை சேவிச்சா. அப்புறம் கிருஷ்ணன் அவளுடைய பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்லி அவளுக்கு அனுகிரகம்லாம் பண்ணார். உடனே வசுதேவர் சொன்னார், உபசம்ஹர விஸ்வாத்மன் ரூபமே தத் அலௌகிகம். கிருஷ்ணா,
ஐயோ இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது, இப்படி 4 திருக்கைகளோடு 4 ஆயுதங்களோடு நீ சேவசாரித்தையானால் நீ யார் என்று தெரிந்து கொண்டு விடுவானே மகாபாபியான அசுரனான கம்சன். அந்த கம்சனால் ஆபத்து வந்துருண்டா கிருஷ்ணா, தயவு செய்து உன்னுடைய ஆபரணங்களையும் உன்னுடைய திருக்கைகளையும் மறைத்து வைத்துக்கொள் என்று பிரார்த்தித்தார் தேவகி வசுதேவர். பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறா. என்ன லூசுத்தனமாக இருக்குன்னு நம்ம நினைப்போம்ல. சுவாமி, கம்சன்னா இவரை பார்த்து பயப்படணும். இப்போ கிருஷ்ணன் ஆவிர்பவித்திருக்கிறான் என்றால் இந்த திருக்கோலத்தை பார்த்து, இந்த திவ்ய தெய்வீகத்தை பார்த்து கம்சன் தானே பயப்படணும். கம்சன் பயப்படல. கம்சனால கிருஷ்ணனுக்கு ஆபத்து வந்துடும் வசுதேவர் பயப்படுறார். எப்படி ஆபத்து வரும்? இந்த பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணினாரோ இல்லையா மதுரையில், மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயத்தை செய்தார். கரெக்டு தான், அந்த கதை தெரியல உங்களுக்கு? அதை செய்துவிட்டு அந்த பெரியாழ்வாரை பாண்டியராஜா யானை மேலே பவனி வரச் செய்தான், ஊர்வலம் கொண்டு வந்தான். அவருடைய பெருமையை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக யானை மீது அவரை பவனி வரச் செய்தான். அப்படி வரபொழுது மேலே பெருமாள் கருட சேவையில் கருடாருடனாக வந்து காட்சி கொடுத்தான். வைகுண்டத்திலே வந்துட்டான். பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுப்பதற்காக வைகுண்டத்திலே வந்து கருடாருடனாக சேவை சாதித்தான். அப்போ பெரியாழ்வார் சந்தோஷப்படணும், ஆனந்தப்படணும். ஆனால் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சார், இல்லை நீ இப்படி வராத, நீ வந்தால் உனக்கு கண்ணெச்சல் பட்டுடும், உனக்கு திருஷ்டி பட்டுடும், உன்னை எல்லாரும் பார்த்தாலும் உனக்கு ஆபத்தாக போயிடும், நீ கிளம்புன்னு பெருமாளை ஓட்டி விட்டுட்டார். பயம் போக வேண்டிய இடத்தில் அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. அஸ்தானே பயசங்கா என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். பயம் தெளிய வேண்டிய இடத்தில் அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. இப்பொழுது வசுதேவருக்கு பயம் நீங்கணும். அப்பா, கிருஷ்ணன் அவதரிச்சுட்டான், சாட்சாத் மகாவிஷ்ணு நமக்கு பிள்ளையா பிறந்துட்டார். இனி கம்சனால் நமக்கு பயம் இல்லை, இனி கம்சனால் எந்த ஒரு ஆபத்தும் தனக்கு ஏற்படாது என்று பயப்பட வேண்டும், என்ற பய நிவர்த்தி ஏற்பட வேண்டும். பயத்திலிருந்து அவருக்கு விடுவிப்பு, அந்த பய விடுதலை ஏற்பட வேண்டும். அதை விட்டுட்டு ஐயோ உன்னை பார்த்தா கம்சன் ஏதாவது பண்ணிடுவான், உன்னை கொண்டுடுவான், உன்னை அடிச்சிடுவான், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவான், அதனால் கிருஷ்ணானி தயவு செஞ்சு உன்னை மாற்றிக்கோன்னு சொன்னார்னா அது சரியில்லையேன்னு தோணும். அஸ்தானே பயசங்கா. ஆனால் ஒன்று பாருங்க, என்ன தெரியுமா? வசுதேவரும் தேவகியும் இவ்விதமாக பிரார்த்தித்த உடனே கிருஷ்ணன் தன்னுடைய 4 திருக்கைகளையும் மறைத்து கொண்டு சாமானிய பிள்ளையை போன்று 2 கைகளுடன் தான் காட்சி கொடுத்தான் உலகத்திற்கு. அதிலிருந்து கிருஷ்ணனுக்கு 2 கைகள். பின்னர் கம்சவதத்தில் கிருஷ்ணன் மறுபடியும் தன்னுடைய 2 கைகளை பெற்றான், அதாவது உலகறியச் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே சாரத்தியம் பண்ணுறானே அர்ஜுனனுக்கு, அந்த இடங்களெல்லாம் கிருஷ்ணனுக்கு 4 திருக்கைகள் தான். ஆகையால் தான் அர்ஜுனன் சாமான்யமாக சாரத்தியாக இருக்கிற அந்த திருக்கோலத்தையே நான் சேவிச்சுக்கிறேன். ஒரு கேள்வி வரும், அந்த திருக்கோலத்தில் சங்க சக்கரங்கள் பெருமாள் ஏந்தி இருந்தானா இல்லையா? ஏனென்றால் மகாபாரத யுத்தத்தில் தான் ஆயுதங்களை ஏந்துவது இல்லை என்பது கிருஷ்ணனுடைய பிரதிஜையாயிற்றே. என்றால் கிருஷ்ணன் ஆயுதங்களை ஏந்தி இருந்தாலும் ஏந்தி இல்லாவிட்டாலும் அவனுடைய பக்தர்களுக்கு எப்படி சேவையோ அந்த சேவை நிச்சயமாக உண்டு. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ பீஷ்மரை கொல்வதற்கு கிருஷ்ணன் ஒரு சமயம் கையில் சக்கரத்தை ஏந்தி பீஷ்மரை குறித்து நடந்தான் என்று பீஷ்மஸ்துதியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிந்திதமாஸ்திரமேவ தஸ்யாகிரஹஸ்தே என்று கிருஷ்ணன் நினைத்த பொழுது அவனுடைய திருக்கையில் அந்த சக்கரமானது வந்து அமர்ந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் அர்ஜுனன் இப்போ எப்படி சேவிச்சான்? எப்படிலாம் சேவிக்கிறான்? கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி துவாம் திரஷ்டுமஹம் தசைவ. அதாவது எப்பொழுதும் கிருஷ்ணா, உன்னை நான் எப்படி சேவித்திருக்கிறேனோ அதே மாதிரி தான் இப்போ சேவிக்கிறோம், வேற ஒன்றும் எனக்கு வேணாம். உன்னை எல்லா பொழுதிலும் எப்பொழுதிலும் எவ்விதமாக நான் கண்டிருக்கிறேனோ அதே மாதிரி தான் இப்போ பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். இப்போ என்னடா சுலபம் பண்ணுற 1000 கைகள், 1000 வாய், 1000 தலை, 1000 தொப்பை, ஆயிரக்கணக்கான கண்கள், ஆன்ற புசுன்ற உள்ளே போகிறது எல்லாம் கடக்கணக்கு கறிக்கிற, நசுக்கிற, குடிக்கிற, அடிக்கிற, உதைக்கிற, பயந்து அடங்கிட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக அப்படி உட்காந்து, என்னடா அர்ஜுனா, ஹவ் ஆர் யூ, ஷால் வி ஸ்டார்ட்
அப்படின்னு அந்த பைக்கில் 2 பசங்க ஒருத்தருன்னா உட்காந்துட்டியா பிடிச்சிக்கலாமா, பைக்கை ரைடு பண்ணலாமா, வீலிங் பண்ணலாமா அப்படின்னு பைக்கை தூக்குற மாதிரி நீ அப்படி வந்து தேர் ஓட்டினா என்ன அர்ஜுனா ரெடியா, சண்டை போடலாமா, ஃபைன், ஓகேவா, ஃபைன், ஷல் வி ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி கேட்கணும். அவர் 4 திருக்கைகளை மறைத்துக்கொள் என்று வசுதேவர் தேவகி பிரார்த்தித்தார்கள். அர்ஜுனன் 1000 திருக்கைகளை மறைத்துக் கொண்டு 4 திருக்கைகளுடன் பழையபடி சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். இந்த 2 கான்டெக்ஸ்டுமே எங்க வந்தது? இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட பயத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக கிருஷ்ணன் காண்பித்த திவ்ய காட்சி. பின்ன வசுதேவர் தேவகிக்கு மட்டும் அவ்வளோ சுலபமாக அந்த காட்சி கிடைச்சிருமா? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி வசுதேவர் தேவகிக்கு எப்படி கிடைச்சிது? பார்க்கணுமோ இல்லையோ, நம்ம ஒத்துக்கணுமோ இல்லையோ. அதுவும் சிறைச்சாலையில். அதே மாதிரி கிருஷ்ணன் இங்கே அர்ஜுனனுக்கு ஏன் அர்ஜுனனுக்கு பண்ணா? பின்னாடி சொல்ல போகிறான், நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன், நல்ல பக்தன், கபடம் இல்லாதவன், உன் மீது எனக்கு பிரியம் இருக்குது, அதனால் நீ அவனுக்கு பார்த்த. மற்றவெல்லாம் பார்க்க முடியுமா? இத்தனை பேர் இருக்காள் எங்கள் அக்ஷௌனி சைன்யத்தில், இந்த பூமியில் எவ்வளோ மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணியிருக்காளே, அவளுக்கெல்லாம் நான் காட்சி கொடுத்துருக்கேன், எவ்வளோ பேர் காட்சி கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் இந்த விஸ்வரூப காட்சி வந்துதா? விஸ்வரூப காட்சி ரொம்ப முக்கியம். பார்க்கணும்னா ஜென்ரலாக எல்லாரும் என்னை பார்த்துட்டு போயிடலாம். அதோ இந்த மகரிஷிகள்லாம் வந்திருக்கா, வியாசர், வசிட்டர், தேவலர், அசிதர், இவாள்லாம் இருக்காளே, ஓகே, இவாள்லாம் பெருமாளை சேவிக்கிறான், கிருஷ்ணன் சேவிப்பா, நான் வரைச்சே எழுந்து சேவிப்பா. அந்யத் பூர்ணாத அப்பாம் கும்பாது, அந்யத் பாதாவனே ஜனாது, அந்யத் குசல சம்பிரஷ்டாது நச்சேச்சரி ஜனார்த்தனஹா அப்படின்னு. என்ன ஒவ்வொரு பூர்ணகுமம் கொண்டு கொடுக்கணும். பெருமாள் வராருனா ஒரு பூர்ணகுமம், அந்யத் பூர்ணாத் அப்பாம் கும்பாது இல்லையா, அந்யத் குசல சம்பிரஷ்டாது, அந்யத் பாதாவனே ஜனாது, திருவடிக்கு தீர்த்தம் சேர்க்கணும். அப்புறம் சௌக்கியமாக இருக்கியா கிருஷ்ணா, நான் சௌக்கியமாக இருந்துருக்கா, யோகக்ஷேமங்களாம் நல்லா நடந்துருக்கா, எல்லாம் வரவா போகிறவெல்லாம் பார்த்துட்டு இருக்காளா, எல்லாம் சொல்லிட்டு இருக்காளா, என்ன விசேஷம், என்ன சமாச்சாரம், நீ எங்கே வந்து என்ன போனேன் அப்படின்றதாக சொல்லி கேட்டு அந்நியத் குஷல சம்பிரஷ்டாது. நான் சரி ஜனார்த்தனா, பெருமாள் வேறு என்ன கேட்குறான் அவனுக்கு? அவன் வரான்னா ஒரு பூர்ணகும்பம் சமர்ப்பிக்கணும், அவனுக்கு திருவடிக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கணும், ஒரு குஷல சம்பிரஷ்டம் நல்லா சௌக்கியமாக இருக்கான்னு ஒரு 2 வார்த்தை கேட்கணும். அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசினா போருமே. எனக்கு ஆப்பிள் கொடு, ஆரஞ்சு கொடு, அப்புறம் மாதுளம்பழம் கொடு, திராட்சையை வாங்கினது கொடு, மலைவாழைப்பழம் கொடு அப்படின்னு பெருமாள் கேட்குற ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஒன்றுத்துக்கும் பெருமாள் கண்டிஷன் போடுறானே. அதெல்லாம் நம்முடைய பிரீதியினால் கிடைச்ச வஸ்துக்கள்லாம், உயர்ந்த வஸ்துக்கள்லாம் நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். ஆனால் அதிருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி, சந்தோஷமாக இருக்க ஒரு பக்கம். ஆனால் என்னையா இது, என்ன கேட்டகரினே தெரியலையே, எப்படி இதனை நாம் அணுகுவது என்பது தெரியாமல் தவிக்கிறேன் என்று சொன்னான். அந்நத்து அதிருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்டுவா பயேனச்ச பிரவ்யதிதோ மனோமே. அதுவும் இல்லாமல் பயம், ஒரு மாதிரி ஒரு கிட்டினஸே வந்துருத்துன்னா அர்ஜுனன், எனக்கு கை காலெலாம் உதறதுராப்பா கிருஷ்ணான்ட்டான். பயேனச்ச பிரவ்யதிதம் மனோமே. ஐயோ இப்படியா, இந்த மாதிரியா, ஒன்று பார்த்ததே இல்லைன்னா இவ்வளோ மோசமா, இப்படியா இருக்கும். ததேவமே தரிசய தேவ ரூபம். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், டீலிங் மாற்றிப்போம். முதல்ல ஆசைப்பட்டேன் 10ஆம் அத்தியாயத்தில் நீ சொன்னதை கேட்டு 11ஆம் அத்தியாயத்தில் ஆசைப்பட்டு ஏதாவது பெருமாள்கிட்ட சேவிக்க முடியுமா, அந்த பாக்யராசியம் நமக்கு உண்டானதுக்கோசரம் எனக்கு உங்ககிட்ட பிரார்த்தித்தேன். நான் தான் பிரார்த்தித்தேன், கரெக்டு தான், உன்னை தப்பு சொல்லலை, நீ தான் எனக்கு காமிச்ச. ஆனால் ததேவமே தரிசய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. அப்பா விட்டுடு, எனக்கு புரியல, என்னால் தாங்க முடியல. பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச, ஜெகஜனகனே சர்வேஸ்வரா அப்படின்னு பண்ணான். கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம். கிரீட்டன்னா அழகான கிரீட்டத்தை அணிந்தவனாக, கதையை கையில் ஏந்தியவனாக, சக்கரஹஸ்தம் கையில் சக்கரபாணியாக, சக்ரி அப்படின்னு அர்த்தம், சக்கரத்தை ஏந்தியவனாக. இச்சாமித்வாம் திரஷ்டுமஹம் ததைவ ததா, அதே மாதிரி அப்படியே ரூபம். அப்போதான் கிட்ட ஒரு அசோசியேட் பண்ணிக்க முடியும். பயந்து மிரண்டு வெருண்டு தள்ளி இருக்கிற நான், ரைட் கிருஷ்ணன் வந்துட்டோம், ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி கிட்ட இருக்க முடியும். தேனைவ ரூபேன், அந்த ரூபந்தான் விசேஷம், அந்த ரூபந்தான் விலட்சணமானது. ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன இந்த கோவில்கள்லாம் கூட வேஷம்லாம் போட்டுப்பான் இல்லையா. ஒரு சின்ன இது பிரசங்காத்து ஒன்றும் உங்களுக்கு பெரிய சமாச்சார இன்ஃபர்மேஷன் இல்லை. அடியேன் கண்டாவதாரம் திரைப்படத்தை இயக்கி நடித்திருந்தேன், நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள்.
யூடியூப்பில் அந்த திரைப்படம் இருக்குது, கண்டாவதாரம்னு சுவாமி வேதாந்த தேசிகனுடைய வாழ்க்கை வரலாறு. அதில் கடைசி காட்சி, அதாவது வேதாந்த தேசிகன் தன்னுடைய 101வது வயதில் பரமபதிப்பதாக ஒரு காட்சி அமைப்பு. அதற்காக ஒரு தனி ஸ்பெஷல் மேக்கப் எனக்கு. அதாவது அந்த 101 வயசில் உடம்புல சுருக்கங்கள்லாம் இருக்கணும் இல்லையா, தோல்லாம் சுருங்கி இருக்கணும், தலையெல்லாம் வெளுத்திருக்கணும், தாடியெல்லாம் வெளுத்திருக்கணுன்ற மாதிரி ஒரு மேக்கப் போட்டிருந்தேன். விடிய விடிய அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது. காலை ஒரு 5 மணிக்கெல்லாம் படப்பிடிப்பு முடிந்தது. ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்த படப்பிடிப்பு காலையில் 5 மணி வரலாம் நடந்தது. 5 மணி முடிஞ்சிடுது. சரி நேரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அதே அந்த வெள்ளை தாடி, வெள்ளை தலை, மூஞ்செல்லாம் சுருக்கம், உடம்பெல்லாம் சுருக்கத்தோடு நான் கிளம்பி என்னுடைய வீட்டிற்கு வந்தேன். காலை சுமார் 6 மணி இருக்கும். 6 மணிக்கு காலையில் வீட்டுக்கு கதவை தட்டினோடனே நான் தான் இருப்பேன்றதான மகா நம்பிக்கையோடு என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி அங்கேருந்து வந்து கதவை திறந்த உடனே டபால்னு கதவை சாத்திட்டான். என்னை பார்த்த உடனே டம்முன்னு கதவை சாத்திட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன தான் கோபமாக இருந்தாலும் இப்படிலாம் கதவை சாத்த மாட்டான். டம்மால் கதவை சாத்திரிయేமா, என்னம்மா சமாச்சாரம் அப்படின்னா கதவை திறக்கவே இல்லை. அப்புறம் என்னுடைய குரல் கேட்ட உடனே யார் நீங்களா அப்படின்னா, ஆமாம் நான் தான் வந்திருக்கேன்னு. திருப்பி கதவை திறந்து கொஞ்சம் சந்தேகத்தோடு எட்டி பார்த்தா. யார் அப்படின்னா, ஏம்மா என்ன சந்தேகம் உனக்கு, நான் தான்மான்னு. எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை, என்ன நாம் மேக்கப்பில் இருக்கோன்றதே ஞாபகம் இல்லை எனக்கு. அதுவும் பயங்கர வயசான கெட்டப் இல்லையா, அது 101 வயசுக்கு இருக்க மாதிரி கெட்டப்னா எப்படி இருக்கும். அப்புறம் தான் அவளுக்கு நம்பிக்கை வந்தது, ஓஹோ இது என்னுடைய ஹஸ்பண்டு தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிதானமாக கதவை திறந்தான். நம்மளது ஒரிஜினல் ஒன்றும் சௌமிய ரூபம் இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு 101 வயசு கிழமை வேஷம் போட்டு மொத்தம்லாம் காலகாலத்தால் 6 மணிக்கு கதவை தட்டி கதவை திறந்த உடனே பார்த்தா எப்படி இருக்கும் அவளுக்கு எஃபெக்ட். அந்த ஒரு மிரட்சி ஏற்படும் இல்லையோ. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி மேக்கப்பை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது அவள் தான். அது அவமா அதை எதிர்பார்க்கல. அவள் இந்த மாதிரி ராத்திரி நீங்கள் மேக்கப் போட்டு நடிக்க போகிறீங்களே, அது காலத்தில் அதே மாதிரி வாங்கினா காலத்தில் வந்தால் பான்றா ஒரு கத்தல் தான். தேனைவ ரூபேன சதுர்புஜேன கிருஷ்ணா, சாமான்யமாக எப்பொழுதும் உன்னை எப்படி நாங்கள் பார்ப்போமோ, உன்னை எப்படி சேவிப்போமோ, எங்களுடன் சேர்ந்து நீ கலந்து பரிமாறும் பொழுது எத்தகையதொரு ரூப விசிஷ்டனாய் இருப்பாயோ அதை காண்பி. சஹசிரபாஹோ பவ விஸ்வமுகூர்த்தே, ஹே சஹசிரபாஹோ சதுர்புஜேன பவ. என்ன அர்த்தம் அப்படி கேட்டால், விஸ்வமூர்த்தி உலக அனைத்தும் உன்னுடைய தேகத்தில் விளங்குகிறது. நீயோ சஹசிரபாஹு, எண்ணற்ற திருக்கைகளை புஜங்களை உடையவன். ஆனால் இப்பொழுது நாங்கள் எதை வேண்டுகிறோம், நாங்கள் வேண்டுவது 4 திருக்கையுடன் கூடிய உன்னுடைய சேவை. வசுதேவர் தேவகி 4 திருக்கைகளை மறைத்து கொண்டு 2 சாதாரண திருக்கைகளாக சாதாரண குழந்தையாக நீ காட்சியளிக்க வேண்டும். ஏனென்றால் கம்சனால் உனக்கு ஆபத்து. ஒன்று தெரியுமா, இப்போ தான் இந்த ஸ்ரீராமநவமிலாம் கொண்டாடுற சமயம்ல இது எல்லாரும் ராமன் வந்து தந்தை சொல் கேட்ட தனையன், தந்தை சொல் கேட்ட தனையன் என்று ராமனை கொண்டாடுகிறார்கள். அவசியம், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் ராமன் எப்பொழுது தந்தை சொல் கேட்டான்னா, ராமன் பிறந்து வளர்ந்து மனம் புரிந்து கொண்டு 12 ஆண்டுகள் ராஜ்யத்தில் இருந்து பரம சௌக்கியங்களை அனுபவித்து அதன் பின்னர் தந்தையின் சொல் கேட்டு காடு சென்றான். ஆனால் பிறந்த குழந்தை, அப்போதான் குழந்தை பிறக்கிறது. வசுதேவர் தேவகி அந்த குழந்தையை சேவிக்கிறார். ஏ பிள்ளாய், உன்னை இந்த கோலத்தில் உன்னை இப்படி பார்த்தானையனால் அசுரனான கம்சன் உனக்கு பெரும் தீங்குகளை விளைவிப்பான். எனவே சாமானிய குழந்தையை போன்று உன்னுடைய அவயவங்களை மறைத்து கொண்டு சாமானிய குழந்தைகளை போன்று 2 கால்கள் 2 கைகளுடன் எங்களுக்கு காட்சி கொடுன்னு டக்குன்னு சொன்ன பேச்சை கேட்டான். ராமன் சொன்ன பேச்சு கேட்டது கிரேட்டா இல்லை கிருஷ்ணன் சொன்ன பேச்சு கேட்டது கிரேட்டான்னு சொன்னான். பிறந்த குழந்தையான கிருஷ்ணன் உடனடியாக தன் தந்தையார் தாய் தந்தையார் சொன்ன வார்த்தையை கேட்டால் பாருங்க, அதான் கிருஷ்ணன் கிரேட்டோ கிரேட்டு, அதான் கிருஷ்ணனுடைய கிரேட்னஸ். ஆகையால் அதிருஷ்டபூர்வம்னு அர்த்தம், இதற்கு முன் காணாதது அத்தியுத ரூபம் உத்வகன்னு நிருசிம்மாவதாரத்தில் வர்ணிப்பார். தம் அத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம் என்று கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணாவதார கட்டம் அந்த ஸ்லோகத்தில் பாகவதத்தில் பார்க்கலாம்.
இது உக்ர ரூபமான ரூபம். உக்ரம்னு அர்த்தம் அத்யுக்ரம். அந்த அந்த வேகத்தை தாங்க முடியல, அந்த உக்ரத்தை தாங்க முடியல. பயேன பிரவ்யதிதம் அப்படின்னாரு. பயம் அத்புதம்ன்றதுனால சந்தோஷம் ஏற்படுறது, அதே சமயத்தில் பயம்னா நடுக்கமும் ஏற்படுறது. ரிஷ்டோஸ்மி கிருஷிதோஸ்மி சந்தோஷம்தான். அட்டடா இந்த மாதிரி ஒரு சேவை எப்படி நம்ம இதை கிருஷ்ணனை இமேஜினே பண்ண பதில்லையே, இந்த மாதிரி ஒரு கிருஷ்ண சேவை நமக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம்ன்றதாக சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் நான் பயந்து நடுக்கவும் நடுங்குகிறேன். ததேவ ரூபம். அப்போ சுப்பிரசன்னமான பழைய உருவத்தையே, அதாவது எது உனக்கு பிரீத்தி, நாங்கள்லாம் எதை கண்டால் பிரீத்தியாவோமோ, எதை கண்டால் சந்தோஷம் அடைவோமோ, எது எங்களுக்கு எப்பொழுதுமே ஆனந்தத்தை அளிக்கிறதோ, ஏ தேவதேவா தேவதேவேஷா தேவதேவேஷ தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தம் தெய்வதானாம் பரமம் ச தெய்வதம். ஈஸ்வரனுக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரனாய் விளங்குபவனே, ஹே ஜெகன்னிவாச தத்ரைகசம் ஜெகத்கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா. அந்த பகவானுடைய திருமேனியில் ஒரு பகுதியில் அனைத்து பிரம்மாண்டங்களும் நிறைந்திருந்தன என்று பார்த்தோம் அல்லவா. இப்படியெல்லாம் பெயர் பெற்றவனான நீ முன்கண்ட உருவத்தை போன்றதான உருவத்தையே மீண்டும் எடுத்து என்னை அனுகிரகம் செய்ய வேண்டும். அதிருஷ்டபூர்வம் ஹிருஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே ததேவம் மே தரிசய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் திரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपम् तदेव मे दर्शय देवरूपम् प्रसीद देवेश जगन्निवास प्रसीद देवेश जगन्निवास किरीटिनं गदिनं चक्रहस्तम् किरीटिनं गदिनं चक्रहस्तम् इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते सहस्रबाहो भव विश्वमूर्ते. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपं प्रसीद देवेश जगन्निवास किरीटिनं गदिनं चक्रहस्तमिच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು.
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते।
अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।